காந்தி விரும்புவதனால் காந்தி பெயரை நீக்கிவிட்டு புச்சிய பாபு கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம் என்று கொண்டு வரலாம் என்று கடந்த 12ஆம் தேதி ஒன்றிய அரசு கூடிய அமைச்சரவையிலே தீர்மானம் நிறைவேற்றி அதனை சட்ட மசோதாவுக்கு பாராளுமன்றத்திற்கு நாடாளுமன்றத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசனுடைய முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் என்பவர் மத்திய ஊரக நலத்துறை அமைச்சர் அவர் தலைமையிலே கடந்த செவ்வாய்க்கிழமை 16ஆம் தேதி நாடாளுமன்றத்திலே சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்படுகிற போது பெயர் வேற, அமைச்சரவையிலே தீர்மானம் நிறைவேற்றும் போது பெயர் வேற. நாடாளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்படுவது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு சட்டத்திற்கு பதிலாக விபிஜி ராம்ஜி என்று சொல்லக்கூடிய இந்தியாவுடைய வளர்ந்த பாரத ஊரக வேலை உறுதியளிப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கான உத்தரவாத திட்டம் என்று கிராமப்புறம் என்று நாடாளுமன்றத்திலே மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. தாக்கல் செய்யப்பட்ட நேரத்திலே இந்திய நாடாளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியுடன் உட்பட எதிர்க்கட்சியில் வரிசைக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கடுமையாக எதிர்த்து போராடினார்கள். எதிர்க்கட்சியில் வரிசையில் இருக்கக்கூடிய அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த சட்டத்தை அமலாக்க கூடாது என்று 4 மணி நேரத்திற்கு தான் விவாதத்திற்கு அவர்கள் அனுமதித்தார்கள். ஆனால் எதிர்க்கட்சி கடுமையான போராட்டத்தின் விளைவாக 8 மணி நேர விவாதம் நடைபெற்றது நாடாளுமன்ற மக்களவையிலே. ஆனால் நேற்றைக்கு மீண்டும் அவை கூடியதுடனே ஓம் பிர்லா சபாநாயகர் மாண்புமிகு அவர்கள் இந்த சட்டத்தின் மீது பதிலளிக்க சொல்லி சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் அழைத்த போது மீண்டும் நாடாளுமன்றத்தில் இருக்கிற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மகாத்மா காந்தி பெயரை மாற்றக்கூடாது என்று கடுமையாக போராடினார்கள் நாடாளுமன்றத்தில். ஆனால் அதற்கு எவ்வித ஒரு பதில் கூட அளிக்காத சிவராஜ் சிங் சௌகான் அவர்கள் காந்தியை கொள்கைகளை கொன்ற காங்கிரஸ்காரர்கள் இடதுசாரிகள் மீது கடுமையாக விமர்சனத்தை வைத்தார்கள். கடுமையாக விமர்சனத்தை வைத்தது மட்டுமல்ல, காந்தி விரும்பிய ராமராஜ் அடிப்படையில் தான் நாங்கள் காந்திய கொள்கைகளை அமலாக்கி கொண்டிருக்கிறோம். சுவிட்ச் பாரத இந்தியா எல்லா வகையான திட்டங்களையும் காந்தி பெயரை வைத்து நாங்கள் இந்தியாவில் அமலாக்கி கொண்டிருக்கிறோம் என்று பெருமிதத்துடன் சொல்லிக் கொண்டிருந்தார். இது உண்மையா? காந்தி பெயரையே மாற்றிவிட்டு காந்தி கொள்கைகளை நாங்கள் அமலாக்கி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பெரியவர்களே, தாய்மார்களே, நிறைவேற்றப்பட்ட சட்டம் ஏதோ கிராமப்புற தொழிலாளர்களுடைய ஏரி மேல திட்டத்தை மட்டும் சீர்குலைக்கிறது என்று நினைக்காதீர்கள். அதற்கு மேலே 2 சட்டங்களை கொண்டு வந்தார்கள். அந்நிய ஏகபோக நிறுவனங்களுக்கு சாதாரண மக்கள் இன்றைக்கு எல்ஐசியிலே இன்சூரன்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். நடுத்தர மக்களும் தொழிலாளர்களும் விவசாயிகளும் ஆட்சியாளர்களும் ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கிற அரசு அலுவலர்களும் பெரிய நிறுவனங்களும் இன்சூரன்ஸ் தனிநபர் இன்சூரன்ஸ் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி செய்யக்கூடிய இன்சூரன்ஸ் அதே மாதிரி வாகன இன்சூரன்ஸ், அதே போல பயிர் இன்சூரன்ஸ், ஆகவே எல்லா இன்சூரன்ஸ் திட்டத்திலும் 100% அந்நிய நேரடி முதலீடை கொண்டு செல்வதற்கு அனைவரும் வரலாம். யார் வேண்டாலும் உலகத்தில் இருக்கிறவங்க வரலாம். இன்சூரன்ஸ் கம்பெனியிலே இங்கு பன்னாட்டு நிறுவனங்கள் எஃப்டிஎன் சொல்லக்கூடிய பர்கன் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கீழ் நீங்கள் வரலாம் என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அதைவிட இன்னொரு ஆபத்தான சட்டத்தை கொண்டு வந்தார்கள், மசோதாவை. அது என்னவென்று சொன்னால், அணு மின் நிலையங்களில் தனியார் மயமாக்குவது. இன்றைக்கு யார் உருவாக்கினார்கள்? அணு மின் நிலையத்தை உருவாக்கிய டாக்டர் பாபா ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த அணு மின் நிலையத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு முயற்சி எடுத்து இந்திரா காந்தி அவர்கள் சென்னையில் இருக்கிற கல்பாக்கத்திலும் தாராப்பூரிலும்
மும்பையிலும் உருவாக்கினார்கள். இந்த நிறுவனத்தை அந்நிய நேரடி முதலீடு என்று சொல்லக்கூடிய FDI மூலமாக அந்த மசோதாவையும் தாக்கல் செய்தார்கள். ஏற்கனவே தொழிலாளர் நல சட்டங்களை பாஸ் செய்து இந்த தொழிலாளர் நல சட்டங்கள் கடந்த நவம்பர் 21 அமுலாகி இருக்கிறது. ஆகவே மக்களுக்கு விரோதமான சட்டங்களை அவர்களுக்கு தனி அதிகாரம் இருக்கிறது, மெஜாரிட்டி இருக்கிறது அடிப்படையிலே அனைத்து சட்டங்களையும் திருத்தங்களையும் கொண்டு வந்து